2 நாட்களாக வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பொய்யான செய்திகள் திமுக அரசால் வெளியிடப்பட்டு பல ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இதை தெளிவுபடுத்தத்தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு. நேற்றைய முன்தினம் தமிழக அரசிடமிருந்து சில தரவுகளை வைத்து இதில் 20 விழுக்காடு எம்பிசியில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதில் தமிழக அரசு என்று செய்தி வரவில்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கிவிட்டு அந்த தரவுகளை அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள். தமிழக அரசு சார்ந்த ஒரு அதிகாரி. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை, சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம், பியூர்லி சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம். நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள், ஒன்று பட்டியலின சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் தொகையில் இடம்பெறுகிறார்கள். அதே வேளையில் இந்த 2 பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள், பாதாளத்தில் இருக்கின்றார்கள், கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். த லோவஸ்ட் ஸ்டேட்டர் ஆஃப் சொசைட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 2 பெரிய சமுதாயங்கள். இந்த 2 பெரிய சமுதாயங்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். இது சிம்பிள் ஃபார்முலா, சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலா. அதையெல்லாம் விட்டுவிட்டு, இந்த 2 சமுதாயங்களை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பொய்யான தரவுகளை வேண்டுமென்றே தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கின்றார்கள். இப்போ அதில் முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு எம்பிசியில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது. எம்பிசி கொடுத்த நேரத்தில் 1989 எம்பிசியில் 107 சமுதாயங்கள் தான் இருந்தது. அதன் பிறகு சில சமுதாயங்கள்லாம் 8 சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு 115 சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசியில். அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு மக்கள் தொகையில், தமிழ்நாட்டு மக்கள் தொகையில். மீண்டும் நான் சொல்றேன், 115 சமுதாயங்களில் 114 சமுதாயம் டிஎன்சி உட்பட 6.7 விழுக்காடு தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில். ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு இருக்கிறது. இது அம்பாசங்கர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா. அவர் டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறார் 81 நாளில். இதுதான் உண்மையான டேட்டா. இப்போ இதை வைத்து நீங்கள் இடஒதுக்கீடை நீங்கள் அணுகுங்க, பாருங்க யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு. நாங்கள் பல முறை அரசிடம் கேட்டோம், டேட்டா கொடுங்க, புள்ளி விவரங்கள் கொடுங்க. எம்பிசி என்பது 35 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது. 89 இந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ இடம் கிடைச்சிருக்கு, கல்வியில் எவ்வளோ கிடைச்சிருக்கு, வேலைவாய்ப்பில் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு நாங்கள் தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்லை, எங்ககிட்ட கொடுக்க முடியாது. நாங்கள் நீதிமன்றம் போனோம், ஒரு நீதிபதி கொடுன்னு சொன்னார். அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதில் கொடுத்தா குழப்பம் வரும், தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும், சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அதை கொடுக்காம விட்டாங்க. ஆனால் இப்போ அரசு ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிஐயில் போட்டால் 1 மாதத்தில் கொடுக்கணும். ஆனால் இப்போ போட்ட ஆர்டிஐ 11 மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ 4 நாளுக்கு முன்பே கொடுத்து வேணுமே கொடுத்து அதில் ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்துருக்குறாங்க, முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க கொடுக்கல. செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து
ஏதோ வன்னியர்களுக்கு 11 விழுக்காடு 12 13 விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். நான் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பார்க்கிறேன். சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. It's a blatant accusation to the Chief Minister of Tamil Nadu, who is going against social justice for cheap political gains.